எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோர குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அடியனின் அன்பான வணக்கம். கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தையும் கருணையுள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகவும் கேதும் கருத்து மிக சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலையா நின்று பரிவோடு மறந்து அருள் செய்யும் அன்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை என் கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை இன்று 22/4/2026. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:00 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு திசை சூலம். போகும்போது ஒரு டம்ளர் பால் சாப்பிட்டுட்டு போங்க. இன்றைய திதி சஷ்டி திதி. நட்சத்திரம் திருவாதுரை நட்சத்திரம். யோகம் சுகர்மம் நாம யோகம். கர்ணம் கவளவ கர்ணம் மாலை 4:05 வரை. பின்பு தைத்துளை கர்ணம். சந்திராஷ்டமம் அனுச நட்சத்திரத்திற்கு. கிரக நிலவரங்கள்: மேச ராசியில் சூரிய பகவான், ரிஷப ராசியில் சுக்கிர பகவான், மிதுன ராசியில் குரு பகவான் மற்றும் சந்திர பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் செவ்வாய் பகவான், புதன் பகவான் மற்றும் சனி பகவான். நம்ம ஜோதிட குறிப்பில் தமிழ் புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு துலாம் ராசியோட தொடர்ச்சியை தான் பார்க்குறோம். நேற்றுக்கு 5ஆம் இடம் அரசியல் வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு 6ஆம் இடம்ங்கிறது வந்து வேலையை வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இங்கே துலா ராசிக்கு 6ஆம் இடமான மீன ராசியில் வந்து செவ்வாய் பகவான், புதன் பகவான், சனி பகவான் வந்து சேர்க்கையோடு இருக்கிறாங்க. 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல போய் சுயசாரத்தில் இருக்கிறாங்க. அதனால 10ஆம் இடத்துல வந்து தொழில் ஸ்தானம். அப்போ 6ஆம் அதிபதி அங்கே போகிறனால மேக்சிமம் இவங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக வரும். ஓகேங்களா? இந்த ஆண்டு அல்லது வேலையில் வந்து சேஞ்சஸ் வரும். ஒன்று ப்ரொமோஷன் ஆகி வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டுக்கு போவாங்க. அல்லது வந்து பார்த்திங்கன்னா சம்பள உயர்வு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சில பேர்த்துக்கு ஓவர் டைம் சம்பள உயர்வுங்கிறது ஓவர் டைம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணியும் சம்பளம் அதிகமாக வரும். பொறுப்புகள் அதிகம் கூடும். பொறுப்புகள்ங்கிறது பதவி கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு நிச்சயமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். அடுத்தது 7ஆம் இடம் கணவன் மனைவி வந்து பார்க்கக்கூடிய இடம். இந்த 7ல் வந்து சூரியனும் சுக்கிர பகவானும் சேர்ந்து இருக்கிறாங்க. 7ஆம் அதிபதியான செவ்வாய் 6ஆம் இடத்துல வந்து போயிருக்கிறாங்க. ஓகேங்களா? ராகு பார்வையில் இருக்கு. அப்போ துளாராசியில பிறந்த ஆண்கள் மனைவி வந்து சின்ன சின்ன பொய் சொல்லுவாங்க, கோபமான வார்த்தைகள் வந்து பேசுவாங்க. அல்லது வந்து பார்த்திங்கன்னா பேர் புகழ் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நபராக இருப்பாங்க. கிடைச்சாலும் அதை வந்து விட்டு கொடுக்கக்கூடிய அமைப்பும் வந்து உண்டு. ஓகேங்களா? கலை ஆர்வம் அதிகமாக இருக்கும். இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பிறந்தா அவங்க மனைவிக்கும் இதே மாதிரி எண்ணங்கள் வந்து வரும். ஓகேங்களா? அப்போ 2 பேர்த்துக்கு வந்து அந்யோன்யங்கிறது நல்லா இருக்கும். அதில் ஒரு சில கருத்து வேறுபாடுகளும் நிச்சயமாக வரும் கணவன் மனைவிக்குள்ளார. ஓகேங்களா? ஏன்னா இந்த துலா லக்னத்துக்கு பாதகாதிபதி சூரியன் 7ல் வந்து இருக்கிறனால ஒரு சில பேர்த்துக்கு வந்து கொஞ்சம் உடல் உபாதைகளும் நிச்சயமாக வரும். ஓகேங்களா? ஒரு சில இடங்கள்ல வந்து குடும்ப சண்டை, குடும்ப பிரிவு ஏற்படும். வம்பு வழக்கையும் வந்து சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் வருடத்தில் திருமணம் நடக்குமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருடம் கொஞ்சம் வாய்ப்பு குறைவுதான். குரு பயிற்சிக்கு பிறகு வேணா பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து 9ஆம் இடம்ங்கிறது தந்தையை குறிக்கக்கூடியது. உங்கள் மனைவி அல்லது கணவரோட கூட பிறந்தவங்களை வந்து குறிக்கக்கூடிய இடம். அங்கே குரு பகவான் இருக்கிறாங்க. அப்போ கடந்த ஒரு வருடமாக உங்களோட தந்தை எல்லாத்துக்கும் ஆறுதல் அல்லது அறிவுரை தான் சொல்லக்கூடிய காலகட்டத்தில் வந்து உட்காந்துருக்கிறாங்க. தந்தையோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு நிச்சயமாக வரும். ஏன்னா 9ஆம் அதிபதி புதன் 6ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாங்க. அதனால நிச்சயமாக கருத்து வேறுபாடு வரும். தந்தையோட பேச்சில் வந்து கோப குணங்கள் வரலாம். அடுத்தவங்க புண்படுற மாதிரி பேசுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஓகேங்களா? ஆன்மீக பயணங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் அல்லது உடல்ல சின்ன சின்ன குறைவு, தழும்பு, மச்சம் அப்படிங்கிறது புதுசாக வரும். அடுத்து 10ஆம் இடம் தொழில் மற்றும் மாமியாரை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? 10ஆம் அதிபதியான
சந்திர பகவான் 5ஆம் இடத்துல வந்து பயணம் செய்கிறாங்க குரு சாரத்தில். அப்போ நிச்சயமாக தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து தடை தாமதம் ஏற்படும். ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க துலா ராசினா அவங்க புதிய முயற்சியில் வந்து ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அதேமாரி உங்களோட மாமியார் 10ஆம் இடம் அவங்களுக்கும் உடல்நிலை வந்து சரியில்லாமல் இருக்கும். ஒரு கண்டம் அப்படிங்கிற அமைப்பை வந்து கொடுக்கும். அல்லது நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய் தொற்று அதிகமாக வரும். கொஞ்சம் அதில் கவனமாக இருக்க வேண்டும். அல்லது வம்பு வழக்கு இடையூறுகள்ங்கிறது கண்டிப்பாக சந்திப்பார்கள். ஓகேங்களா? 11ங்கிறது வந்து மூத்த சகோதர சகோதரி அல்லது மருமகன் மருமகளை குறிக்கக்கூடியது. பாதகம் அப்படிங்கிற அமைப்பு வந்து உண்டு. இங்க கேது பகவான் இருக்கிறனால அண்ணன் அக்கா மருமகன் மருமகள் இந்த உறவுக்காரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷமாவே கொஞ்சம் விரக்தி மனப்பான்மையில வந்து இருக்கணும் அவங்கள பொறுத்த வரைக்கும். அல்லது ஆன்மீக சம்பந்தப்பட்ட தேடுதல் அதிகமாக இருந்தால் ரொம்ப நல்லது. வாக்கு கொடுத்தா கண்டிப்பாக நிறைவேறும் அவங்கள பொறுத்த வரைக்கும். அதனால யாரும் அவங்க வந்து சபிச்சிடக்கூடாது. அந்த மாதிரி அமைப்பு வந்து உண்டு. ஓகேங்களா? அவங்க கண்டிப்பாக பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வருவார்கள் இந்த ஆண்டு. ஓகேங்களா? அதே மாதிரி பதவி உயர்வு அப்படின்னு துளாராசிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த தடவை வந்து அதுக்கு வாய்ப்பு இல்லை. டீப் ப்ரொமோஷன் ஆகாமல் இருக்கணுமா அப்படிங்கிறத வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா வேலையில ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை பளு கூடும். இன்கம் நல்லா வரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த ப்ரொமோஷனுங்கிறது இந்த ஆண்டு வந்து கிடையாது. வெளிநாட்டு யோகம் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிநாடு போகிறது தவிர்க்கலாம். துளாராசியை பொறுத்த வரைக்கும் அவசரப்பட்டு முடிவெடுத்து போக வேண்டாம். ஏன்னா அங்கே வந்து ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உண்டு. 12ஆம் இடம் அது 6ஆம் இடத்துல போய் நீசமாக இருக்குது. தன் வீட்டை பார்க்குறனால ஈஸியாக கிடைக்கும். அப்ளை பண்ண உடனே கிடச்சிரும். டக்கு டக்குன்னு இன்டர்வியூ எல்லாமே கூப்பிட்டு எல்லாமே வெரிஃபிகேஷனாக முடிஞ்சிடும். ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா இங்கே சொன்ன ஜாப் ஒன்று அங்கே போய் நடக்கிறது வேற. ஒன்று ஜாப் மாறி இருக்கும் அல்லது சம்பளம் மாறி இருக்கும். ஓகேங்களா? நாளைக்கு நம்ம தனுசு ராசிக்கு தமிழ் புத்தாண்டு பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் 100 நாளில் உங்களோட கோரிக்கை நிறைவேறணுமா நம்ம ராஜநிலையோட எண்களை வந்து பயன்படுத்துங்க. நிச்சயமாக நடக்கும். அதற்கு இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. உங்களோட கோரிக்கையை மனதில் நினச்சிக்கிட்டு ராஜநிலையோட எண்ணை வந்து மணிக்கட்டில் எழுதுங்க. நிச்சயமாக 100 நாளில் உங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா? மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்டமான எண் 52. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 64. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 72. கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 68. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 88. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 92. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 93. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 89. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 33. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 20. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 22. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 26. இவை அனைத்தும் காமனான பலன்கள் தான். உங்களோட ஜாதகப்படி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பாஸ்வேர்டு ஜிபே ஃபோன்பேல அல்லது மொபைல் லாக் ஓப்பன் பண்ணுறது இது எல்லாம் சரியான நம்பரா தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாள் இனிய நாளா அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.